ஹாய் செல்லம்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் உங்கள் யூஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா, பிறரை குறை சொல்லும் மனிதன். இது ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேன். இது எனக்கு அனுப்பியிருந்தாங்க இதை பற்றி பேச சொல்லி. நான் 3 நாளாக மோட்டிவேஷன் ஸ்பீச் எதுவுமே போடவே இல்லை. இருந்தாலும் எனக்கு ரிமைனிங் கொடுத்துட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேசுகிறேன். ஏன்னா ஒருத்த ஒரு குயில்கிட்ட போய் கேட்டானா, நீ கருப்பாக இல்லைன்னா நீ அழகாக இருந்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதே மாதிரி கடல்கிட்ட போய் சொன்னானா, நீ மட்டும் உப்பாக இல்லைன்னா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொன்னானா. அப்புறம் ரோஜா கிட்ட போய் சொன்னானா, உங்ககிட்ட மட்டும் முட்கள் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அப்போ அது 3மே சேர்ந்து அந்த மனுஷங்கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும் குறை கண்டுபிடிக்கிற குணம் இல்லைன்னா உண்மையாகவே நீ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிச்சான் அது 3மே. ஸோ அது 3மே அழகு தான். எப்படி பார்த்தாலுமே கடல் அழகு தான், ரோஜா அழகு தான், குயில் அழகு தான். அது குரலோட ஈக்குவல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு விதத்தில் அழகு தான். ஆனால் குறை கண்டுபிடிக்கிறவங்க மனுஷ ஜென்மங்க மட்டும்தான். ஸோ அந்த மனுஷங்க நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் அது 3 மாதிரியும் நீங்களும் அழகாவீங்க. அந்த மாதிரி குறைய சொல்கிறவங்களும் சரி, நம்ம குறை சொன்னாலும் அதை திருத்திக்குங்க. குறை சொல்கிறவங்க கிட்ட ஒரு ஸ்டெப் தூரமாகவே இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதே செய்யுங்க. நீங்கள் அடுத்தவங்க குறைய பார்க்காதீங்க. நம்மக்கிட்டே 1000 குறைகள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தவங்க குறைய ப்ளீஸ் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒரு குறையோடு தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். அந்த குறையை மட்டும் பாருங்கள், பிறரின் குறையை பார்க்காதீங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.